நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இவங்க தான் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. சார் இதில் ஒரு சைன் போட்டுறீங்களா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சைன் போடுறதுக்கு முன்னாடி ரேவதியை ஒரு செகண்ட் வந்துட்டு பார்க்குறாங்க. ரேவதி வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்துட்டு திரும்பிக்கிற கார்த்தியும் சரி உன்னோட விருப்பம் இதானே அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ரெடி ஆயிரும், அதுக்கடுத்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவதியும் கார்த்தியும் அங்கே அமுச்சு விட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே யோசனையிலே வெளியில் வர்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இந்த சைனாவது ஏன் விருப்பப்படி போட்டு கொடுத்தியே, இல்லாட்டினா இதையும் உங்கள் அம்மாட்ட கேட்கணும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்தளவுக்கு நீ ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரேவதி, நான் மறுபடியுமே சொல்கிறேன், கண்டிப்பாக நீ ஆஸ்திரேலியா போகத்தான் போறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்கள் யாரோட தொந்தரவு இல்லாமல் நான் தயவுசெய்து கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். தயவுசெய்து இதை எங்கள் வீட்டில் சொல்லி என் ஆசையில் மண்ணள்ளி போட்டுறாத. என் கல்யாணம் என் விருப்பப்படி நடக்கலை. நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் எனக்கு நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் நான் இப்போ ஒன்று ஆசைப்பட்றேன் பாரு, இதையாவது நடத்தி கொடு, என் கல்யாணத்தை தான் நல்லபடியாக நடத்தி வைப்பேன் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஆசை காமிச்சு மோசம் பண்ணல, அது மாதிரி இதையும் தயவுசெய்து பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரேவதி, நான் எந்த தப்பான எண்ணத்துலையுமே நான் உன் கழுத்தில் தாலி கட்டல. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி காலம் வரும்போது அது உனக்கே புரியும். ஆனால் இப்போ நீ எடுத்திருக்கிற முடிவு வந்துட்டு சரியா இல்லையா நீயே யோசித்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, தயவுசெய்து என் மனசை மாற்றணும்னு மட்டும் நினைக்காத, ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, வந்த சைன் போட்ட அவ்வளோதானே, இதை யார்கிட்டையும் சொல்லாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடு. சரி வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதி பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே வெறுப்பாக வருது. இது எந்த மாதிரி சீன் போகும்னா, சாமுண்டீஸ்வரி அவங்க மகேஷ் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, என் பொண்ணுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அந்த இடத்துல நீ வந்துட்டு உண்மையை சொல்லணும், நானும் எங்கள் அண்ணியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உறவு முறையில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப மோசமானவங்க, உன் சொத்துக்காண்டி தான் உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லுவாங்கய்யா. மகேஷ் வந்துட்டு சொல்ல போகிற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு இந்த விசா கிடச்சி ரேவதி வந்துட்டு ஆஸ்திரேலியா போகிற மாதிரி வந்துடும். அந்த தாலி பிரித்து கோர்க்கிறதுல ஃபங்க்ஷன் நடக்காமல் எஸ்கேப் ஆயிடணும், இங்கே இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளை கட்டாயப்படுத்தி அவன் கூட சேர்ந்து வாழ வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு மகேஷ் உண்மையை சொல்ல வரா, பார்த்தா ரேவதி இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ரேவதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு கார்த்தி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்படி தான் வந்துட்டு சீன் வரும். அதாவது உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அதுதான் லவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக எப்போவுமே டேரக்டர் கொஞ்சம் நாள் எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் சீன் வரும். அடுத்து வந்துட்டு மயிலையும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ராகினி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. மயிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா ராகினி வந்துட்டு சும்மா தான் மயிலை பார்த்து சிரிச்சாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்றைக்கி ஒன்றா கோயிலுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்க, இதை வந்துட்டு அங்கே சிவனாண்டி பார்த்துடுறான். அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்களாக சந்தோஷமாக இருக்க விட்டுருவானா, அது நடக்கக்கூடாதே, இவங்க குடும்பத்தில் இருந்து யாராவது ஒருத்தர் என் கையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி யாரோ 2 ரவுடி பையன்களை வந்துட்டு வர வைக்கிறாங்க. அவங்களும் வந்ததுமே சொல்லுண்ணே என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அதோ 2 பேர் நின்று சாமி கும்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே ஒரு பொண்ணு ஒரு பையனும் நிற்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதில் அந்த பொண்ணு இருக்கா பாரு, அவள் என் எதிரியோட பொண்ணு தான், வந்துட்டு கோயிலுக்கு சாமி கூப்பிட்டு வந்திருக்கா, சும்மா அமுச்சு விட்டா எப்படி, 4 அடியை போட்டு அமுச்சு விடு, மண்டை உடஞ்சித்தனால ரத்தம் வரணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பக்காவாக பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ரெடியாக இருக்க, அது தெரியாமல் மயிலும் ராகினி சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க. ஆப்போசிட்டில் இவங்க வந்துட்டு மோதிடுறாங்க. அதை பார்த்ததும் ராகினி வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. கண்ணு இல்லையா, பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா ரொம்ப தான் வந்துட்டு துள்ளுற, நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தெனாவட்டா வர மயிலுக்கு உடனே கோவம் வந்துடுது. என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, இது யார் குடும்பத்து பொண்ணு தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, யாரை வேணா இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு கை கலப்பாயிடுது. உடனே மயில் வந்துட்டு அவங்கள போட்டு கீழே தள்ளி டிஷும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ரோஹிணி பார்த்து வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்க, நீ சும்மா இருமா, இவங்கள நான் வந்துட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்க, திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு மயிலோட கையை பிடிச்சிடுறான். மயில் வந்துட்டு விட்றா அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் கட்டை எடுத்து மயிலை வந்துட்டு தாக்குறதுக்காக வர, அப்போ வந்துட்டு ராகினி ஊடால வந்துடுறாங்க. ராகினி மண்டையில் அடிபட்டு ரத்தமாக வருது. இதை பார்த்து சிவனாண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஐயோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கத்து. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.